ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு லேப்டாப் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது கீபோர்டு தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக போகிறது அந்த கீபோர்டு யூனிட் தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மெல்ட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏன்னா இது நம்ம மெல்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ பாருங்கள் என்ன நடக்குது. நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு லேப்டாப் ஒன்று சர்வீஸ் வந்திருக்குங்க. என்ன பிரச்சனைனா கீபோர்டு வந்து ஒரு சில கீஸ்லாம் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து கீபோர்டுங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கீபோர்டில் வந்து பிரச்சனை வர்றதெல்லாம் வந்து காமனான விஷயம் தான். ஆனால் அந்த கீபோர்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ண முடியுமா? அப்படி ரெடி பண்ணுனா அது மறுபடியும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குமா? அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆரோ கீஸ்லாம் வந்து ஒர்க் ஆகல. இந்த ஒரு ஆரோ ஒர்க் ஆகல. அப்புறம் வந்து இங்கே இருக்கிற இந்த ட்ராக்கிங்லாம் இந்த ட்ராக் ஃபுல்லாக ஒர்க் ஆகல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு அந்த கீஸ் மட்டும் ஒர்க் ஆகாத கீஸ் மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு வந்து நாட் பாசிபிள்ங்க. இப்போ கீபோர்டில் வந்து ஒரு கீ ஒர்க் ஆகலைன்னா கூட நம்ம வந்து டோட்டல் கீபோர்டை தான் நம்ம ஃபுல்லாக தான் மாற்றி ஆகணும். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இது வந்து இன்பில்ட் கீபோர்டு. இது வந்து நம்ம கீபோர்டை வந்து நம்மளால் எடுக்க முடியாது. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ டைப் மாதிரி. இப்போ நீங்கள் கீபோர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா இது நம்ம ஃபுல் டச் பேடோட தான் சேர்ந்து தான் நீங்கள் மாற்றணும். அப்போனா தான் அது வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பட் அது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். இதை வந்து நம்ம இன்பில்டு கீபோர்டுன்னு சொல்லுவோம். இந்த கீபோர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பண்ணீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கீஸ்லாம் மேலே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்காது. கீஸ்லாம் கொஞ்சம் உள்ளே போயிடும். பட் அதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சால்டரிங் டைப்பில் இருக்கா இல்லை ஸ்க்ரூ டைப்பில் இருக்கா. ஸ்க்ரூ டைப்பில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். பட் சால்டரிங் டைப்பில் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதை தான் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்பில்ட் கீபோர்டை வந்து சூஸ் பண்ணாதீங்க. கீபோர்டு வந்து மேலே எடுத்து மாட்டுற மாதிரி இருக்கும். அதில் எத்தனை டைம் பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம கீபோர்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து மாற்றிடலாம், எடுத்துகிட்டு மாற்றிடலாம். இதில் மாற்றணுன்னா நீங்கள் ஃபுல் லேப்டாப்புமே டிஸ்மேண்டில் பண்ணணும். அதாவது டிஸ்பிளே செக்ஷனை மட்டும் விட்டுட்டு பாட்டமில் இருக்கிறத ஃபுல்லாகவே கழட்டணும். போர்டு எல்லாமே கழட்டினா தான் கீபோர்டை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இதில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த லேப்டாப்க்கு வந்து கீபோர்டு வந்து ஆர்டர் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கிற கீபோர்டு. இது வந்து நம்ம எப்படி ஆர்டர் போட்டோம் அப்படின்னா, அந்த லேப்டாப்போட மாடல் நம்பர் அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கீபோர்டு கிடச்சிருச்சு. கலரிங்காக நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோம். சேம் கலரில் வேணும் அப்படிங்கிறதுக்காக. சில இதில் வந்து ஒயிட் மாதிரி இருக்கும், கிரே இருக்கும். அதனால் வந்து அந்த கலருக்காக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க. டிசைனுக்காக வந்து இங்கே பின்னாடி வந்து லேப்டாப் பின்னாடியோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ வந்து மாடல் நம்பர் இருக்கும். ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கீபோர்டு கிடச்சிரும். இப்போ வந்து கீபோர்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பழைய கீபோர்டை ரிமூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம லேப்டாப்பை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணணும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் தான் நம்மளால் அந்த கீபோர்டு எடுக்க முடியும். ஆல்ரெடி லேப்டாப் வந்து நிறைய டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பேஸ்ட்டே இல்லை, ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து டைம் பீங்காக அந்த கீபோர்டு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்னால் யூஸ் பண்ணவே முடியல, ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக கீஸ்லாம் ப்ரெஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னதுனால ரிமூவ் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா, ரிமூவ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம அந்த கீபோர்டு சேஞ்ச் பண்ணோம்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணுங்க. ரிமூவ் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு கீபோர்டு பழைய கீபோர்டு எடுக்க முடியும். புது கீபோர்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுவே வந்து அந்த டைப்பாக நம்ம மேலேயே எடுத்துகிட்டு மாட்டுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே நம்ம டச் பண்ணவே தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான். டக்குன்னு அந்த பழைய கீபோர்டு எடுத்துகிட்டு நியூ கீபோர்டு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா பேட்ரி வச்சுட்டு மற்றது எதுவுமே ரிமூவ் கழட்டக்கூடாது, கையை வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டா தான் பவர் வந்து ட்ரெயின் பண்ண முடியும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரி தான். ஸோ இதையுமே நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. எக்ஸ்டர்னலாக ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஃபியூச்சரில் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோங்க. இதுதான் வந்து கீபோர்டு யூனிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணினா தான் நம்ம இந்த யூனிட்டுக்கே வர முடியும். இதுதான் வந்து லாஸ்ட்டு. ஆக்சுவலி நமக்கு லேப்டாப் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது கீபோர்டு தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக போகிறது அந்த கீபோர்டு யூனிட்டு தான். ஓகே, இப்போ இதுதான் வந்து கீபோர்டு யூனிட்டு. நம்ம நினச்ச மாதிரி இது வந்து ஸ்க்ரூ டைப் கிடையாது. இது வந்து சால்டரிங் டைப் தான். இந்த மாதிரி இருக்கா, பிளாக் கலரில் வச்சுருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து சால்டர் பண்ணியிருக்கிறது தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மெல்ட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏன்னா இது நம்ம மெல்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா
ஸோ பாருங்கள் என்ன நடக்குது. ஸோ ஒன்று மெல்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம இப்படி இப்படி எடுத்து தான் எடுக்கணும். இப்படி நீங்கள் எடுக்கும் போதே இந்த சில்வர் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டீல் பிளேட் வந்து பெண்ட் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. பெண்ட் ஆகும், பட் கொஞ்சம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. நீங்கள் இதுக்கு பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஈஸி மெத்தட் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து கமெண்டில் கொடுங்க. ஏன்னா எனக்கு லேப்டாப் சர்வீஸ்லேயே எனக்கு பிடிக்காத ஒரு இது வந்து இந்த இந்த இன்பில்ட் கீபோர்டு சேஞ்ச் பண்ணுறது தான். வேறு ஏதாவது மெத்தட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்டில் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, இதான் வந்து ஓல்டு கீபோர்டு. ஓல்டு கீபோர்டு வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம நியூ கீபோர்டு மாற்றுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிடுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த கனெக்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த கனெக்டர் வந்து ஏன்னா லென்த்தாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாக் கலரில் இருக்கல சின்ன சின்ன நாப் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுவும் மிஸ் பண்ணாமல் உடச்சிடாமல் போட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம பழைய மாதிரியே கொண்டு வந்துடலாம் கீபோர்டை. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு உள்ள பின்னாடி பார்க்கும்போது, ஸோ இந்த டைரெக்ஷனில் பார்க்கும்போது கீஸ் வந்து மேலே வரும். இல்லை அப்படின்னா இந்த இந்த மாதிரி இப்படி போயிடும் கீஸு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைப் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு சில இதில் வந்து இந்த அளவுக்கு மேலே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பிளாக் கலர் பம்ப் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து மேலே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம பண்ண முடியாது. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம கீயை வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அவசரப்பட்டு ஷால்ட்ரு பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷால்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம ஷால்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பம்ப் எல்லாமே மறுபடியும் ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா இன்பில்ட் கீபோர்டு மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இவ்வளோ வேலை செஞ்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது கீ வந்து ஒர்க் ஆகாது. ஏதாவது அதில் 2 கீ ஒர்க் ஆகாமல் இருக்கும். இல்லை கீபோர்டு சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஏன்னா இதை வந்து நம்ம வெளியில் வச்சுலாம் செக் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ணி தான் அசம்பிள் பண்ணி தான் நம்ம செக் பண்ண முடியுமா, ரொம்ப கஷ்டம். அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த கீபோர்டு எடுத்துகிட்டு வேறு எதுவும் மாற்றணும் அப்படின்னா இந்த பம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி சால்ட்ரு பண்ணிவிடுவோமா, ஸோ அதனால் ரெடியூஸ் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நிறைய ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இப்போ வந்து கீபோர்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குது, அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம ஷால்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கனெக்டர் ஒரு வாட்டி போர்டில் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் கனெக்டர் லென்த்து பத்தாமல் போயிடுச்சு. ஓகே, இந்த டைரெக்ஷன் தானே. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்குது, மேட்ச் ஆகுது. ஓகே, ஓகேங்க. இப்போ உள்ளே வந்து நான் சும்மா சப்போர்ட்டுக்காக உள்ளே ஒரு சில இதுக்கு மட்டும் சால்ட்ரு பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கீஸ்லாம் கரெக்டாக இருக்கா, மேலே வந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சென்டர்லலாம் கரெக்டாக இருக்குது. இந்த கார்னர் மட்டும்தான் இப்போ உள்ளே போயிருக்கு இல்லையா, கார்னர் வந்து பிரச்சனை இல்லை. கார்னரில் வந்து நமக்கு வந்து அந்த பம்ப் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம அதை பண்ணிட்டோம்னா கரெக்டாகிடும். ஏன்னா நம்ம சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே தான் வந்து நமக்கு கொஞ்சம் உள்ள குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து கார்னர் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க. இப்போ வந்து நம்ம நியூ கீபோர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி ரிவர்ஸில் நம்ம பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக என்ன பண்ணோம், ஷீல்டு எடுத்தோமா வச்சாச்சு. அதுக்கப்புறம் மதர் போர்டு. ஓகேங்க. இப்போ வந்து எல்லாமே நம்ம அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்தா ஆப்ரேஷன் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆன் பண்ணி பார்த்துட்டு நம்ம பேக் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணால் அது ஒரு சம்பவம் நடக்கும். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏறியாச்சு. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதில் விட பெட்டராகவே வந்திருக்குங்க. கீஸ் எல்லாமே வந்து மேலே கொஞ்சம் நார்மல் ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இதுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த பம்ப்பு தான் மேட்டர். அது வந்து கரெக்டாக அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பழசு மாதிரி கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா தான் கஷ்டம். இப்போ இதுவே வந்து இன்கேஸ் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகி மறுபடியும் நம்ம வேறு கீபோர்டு மாற்றுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக வராது. கொஞ்சம் உள்ளதாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு வாட்டி வேணால் அதை ஒர்க் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ண முடியாது. ஃபுல்லாகவே தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஒரு கீ டெஸ்ட் போட்டுடலாமா? ஓகேங்க. இப்போ நம்ம வந்து கீ வந்து செக் பண்ணிடலாம், எல்லா கீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஃபஸ்ட்டு 1 2 3 ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6. ஓகே, இது எல்லாமே ஃபஸ்ட் லைன் ஒர்க் ஆகுது. பேக் ஸ்பேஸ் ஒர்க் ஆகுது. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நீங்கள் கிராஸில் செக் பண்ணிங்கனாலே அந்த ட்ராக் தெரிஞ்சிடும் நமக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகே, ஃபைன். என்டர்னு ஒர்க் ஆகுது. ஷிஃப்ட்டு ஏஎஸ் டி. ஓகே, பேக் ஸ்பேஸ் ஒர்க் ஆகுது. என்டர் ஒர்க் ஆகுது. ஆரோ சைடில் லெஃப்ட்டு டவுன். ஓகே, எல்லாம் ஒர்க் ஆகுது. நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 நம்பர் லாக்கு. ஓகே, பக்கா. இங்கே இருக்கிற என்டர் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸ்பேஸும் ஒர்க் ஆகுது. டேபு ஓகேங்க, எல்லாமே ஒர்க் ஆகுதுங்க. மேஜராக நம்ம யூஸ் பண்ணுற கீஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணியாச்சு. ஆல்ட்டு F4 பார்த்துக்கலாமா? ஓகே, அதுவும் பக்கா. ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ். பார்த்தீங்களா, ஒரு நார்மலாக ஒரு கீபோர்டு மாற்றுறதுக்கே எவ்வளோ பெரிய ஒர்க்குன்னு பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி இந்த டிசைனில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. கான்ஃபிகரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி டிசைன்லேயும் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கவே இருக்காது. ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அது வந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக அதை ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். நார்மலாக ஒரு கீபோர்டு மாற்றுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஃபுல்லாகவே பண்ணுற மாதிரி இருக்குது. டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ மேலே இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கீபோர்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிசைனில் வந்து கீபோர்டு வந்து இன்பில்டு கீபோர்டு, இன்பில்டு பேட்டரிலாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ப்ராப்ளம் வந்தால் கூட அதை ஈஸியாக நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும்.